Hello students, welcome to NBMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.2ல fourth question பார்க்கிறோம். Question என்னன்னா, find a polynomial equation of minimum degree with rational coefficients having root 5 minus root 3 as a root. அதாவது root 5 minus root 3. ஸோ இது வந்து ஒரு ரூட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு தியரம் பார்த்துருக்கோம். அதாவது சப்போஸ் இப்போ ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ வந்து ஒரு ரூட்னா அப்போ உங்களுக்கு அதர் ரூட்ஸ் எப்படி வரும்? ரூட் பி மைனஸ் ரூட் கியூ மைனஸ் ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ மைனஸ் ரூட் பி மைனஸ் ரூட் கியூ அப்படின்னு இருக்குமா? ஸோ இந்த தியரம் மூலமாக தான் நம்ம அதர் ரூட்ஸ் வந்து எழுத போகிறோம். அப்போது அதர் ரூட்ஸ் உங்களுக்கு என்ன வரும்? அதாவது ரூட் 5 மைனஸ் ரூட் 3 வந்து ஒரு ரூட்னா அப்போ அதர் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 அப்படின்னு வரும். அதாவது சைன் வந்து மாறும். மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 வரும். மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3. இப்போ நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூட் அண்ட் இந்த ரூட் இது வச்சு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ரூட் அண்ட் இந்த ரூட் வச்சு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் இங்கே என்ன வரும்? ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3. அப்போ மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 3 கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்குது? 2 ரூட் 5. ஸோ இதான் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் உங்களுக்கு என்ன வரும்? ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இன்டூ ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3. அதாவது இது a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதாவது ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர். ரூட் 5 ஸ்கொயர் என்ன வரும்? 5 மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் என்ன? 3. அப்போ 5 மைனஸ் 3 என்ன? 2. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 2 ரூட் 5 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 2 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அடுத்து மீதி ரெண்டு ரூட்ஸ் வச்சு நம்ம இன்னொன்று ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும்? அதாவது மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 கேன்சல் ஆகும். அப்போ மீதி என்ன இருக்குது? மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 5. அப்போது மைனஸ் 2 ரூட் 5. அடுத்து நம்ம ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் root 3 into minus root 5 minus root 3. அதாவது a plus b into a minus b. அப்போ a square minus b square. அப்போ minus root 5 the whole square minus root 3 the whole square. அப்போ என்ன வரும்? minus root 5 the whole square என்ன? 5 minus root 3 the whole square என்ன வரும்? 3. அப்போ 5 minus 3 என்ன? 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் என்ன வரும்? x square minus இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் 2 ரூட் 5. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இப்போ ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 2 ரூட் 5 எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? 2 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்று ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸ் வந்து இல்லை. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா? இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 root 5x plus 2. இன்னொன்று ஒரு ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 root 5 into x plus 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன வரும்? இதில் a வந்து உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 the whole square மைனஸ் b வந்து இங்கே என்ன? 2 root 5 x. அப்போ 2 root 5x the whole square equal to 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதில் a வந்து என்ன? எக்ஸ் ஸ்கொயர், b வந்து 2. அப்போ a ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2ab. அப்போ என்ன வரும்? 4x ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் என்ன? 4 மைனஸ் இங்கே 2 root 5x the whole square. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 4 into 5 into x square அப்படின்னு வரும் equal to 0. அப்போது உங்களுக்கு என்ன வருது? x power 4 plus 4x square plus 4 minus 20x square equal to 0.
அப்போது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 20x ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் 16x ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ் வந்து நம்மளுக்கு ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் 4th கொஸ்டினோட ஆன்சர்.